அன்பரே வணக்கம். நான் உங்கள் செப் சபுரன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான எல்லாரும் எளிதாக பண்ணக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி அப்படி பார்க்க போகிறோம். நம்ம ரசத்தில் சிம்பிளான ரெசிபி, பெரிய ரெசிபி, நம்ம அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட கல்யாண ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறோம். பல்காக எப்படி பண்ணுறது இந்த ரெசிபி நிறைய பார்க்குறீங்க, செய்து பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. இது குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாம் நம்ம எவ்வளோ சடனாக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்குவோம். நீங்கள் ஒரு அவசரத்தில் வேறு வேலைகள் வீட்டில் செய்துட்டு இருந்தால் கூட ரசம் பண்ணுறது அப்படி அதில் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எளிமையாக பண்ணக்கூடிய அளவில் தான் ஒரு மெதட் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். 5 பேர் அளவில் சிம்பிளாக ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறோம். புளியை பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம அளவு கம்மியாக ஆக ரொம்ப கவனமாக இருக்குது. நம்ம கல்யாண ஸ்டைலில் பல்காக பண்ணுற டைம் நீங்களே பார்த்துருக்கீங்க. நம்ம பாக்கெட் ஆட்டு எல்லாமே அப்படியே ஓப்பன் பண்ணி போடுவோம். தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் போடும். இதில் அளவுகள் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. நம்ம எல்லாமே தக்காளி உட்பட மசாலா எல்லாமே புளி தண்ணி நல்லா பிசைஞ்சு பண்ணுறோம். இப்போ தாளிப்பு போட்டுட்டு பிசைஞ்சு அப்புறம் நம்ம தக்காளி குறிப்பாக வதக்குற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் இது ரசத்துக்கு நம்ம ரொம்ப மேஷ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. முழுமையாக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் உடஞ்சி வரணும். அப்போ நம்ம உடஞ்சி வர்றதுக்கு வேண்டி ஆரம்பத்தில் நல்லா பிசைஞ்சு போட்டுக்கிட்டோன்னா அதுக்கு கூட மசாலையெல்லாம் சேர்த்து போடுற டைமில் ஈஸியாக அது ஒரு 2-3 நிமிஷத்தில் கொதிச்சா மட்டும் போதும். அப்புறம் தேவையான தண்ணி அளவு விட்டு மல்லி நம்ம தூவி ஈஸியாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயத்த பணிகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு இந்த டைப் ஆஃப் ரசத்துக்கு. இப்போ டைரெக்டாக செய்முறை விளக்கம் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நான் கொஞ்சமாக புளி, இது தண்ணி இருக்குது பாருங்கள், தண்ணி தெளிஞ்சிருக்கு. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு கூட இருக்காது, லைட்டாக தான் எடுத்துருக்கேன். அது தண்ணி தான் நிறைய விட்டுருக்குறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிச்சுட்டு அந்த தக்காளி அதில் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாட்டு கல்லுப்பு போடுறேன். அது தேவைக்கு பார்த்து போட்டுக்கொண்டோம். நம்ம எண்ணெயில் பூண்டை மட்டும்தான் வதக்க போகிறோம், பாக்கி இதெல்லாம் டைரெக்டாக தான் போட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகு அப்படியே ஒடிச்சு போடுறேன். ஒரு வெள்ளை மிளகு அப்படியே உடச்சி போடுறேன். குருமிளகு, இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். நல்ல மிளகு அப்படி சொல்கிறேன். 1 டீஸ்பூனில் நான் எடுத்து நான் போடுறேன். 1/2 டீஸ்பூனில் தான் போடுறேன், அவ்வளோ போதும். அதே அளவில் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சொந்தமாக பிடிச்ச ரசப்பொடி இது அந்த அளவு தான் சேர்க்குறேன். இது நான் வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற மசாலாஸான மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி இதெல்லாமே நம்ம கல்யாண வீட்டுக்கு மாடலுக்கு 1 ஸ்பூன் அந்த மாதிரி தான் போடும். அப்போ பாருங்கள், நம்ம கம்மி அப்படிங்கிற டைமில் 1 டீஸ்பூனில் ஒரு பிஞ்சு, அதாவது 1 கிராம் கூட இருக்காது, அந்த அளவு தான் சேர்த்துக்கணும். நம்ம அளவுகள் கம்மியாக நான் ஏற்கனவே சொன்னேன், அது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கணும். அதே அளவில் தான் மல்லிப்பொடி, வத்தல் பொடி நம்ம போட்டிருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு நெய்ம் தான் இருக்குமே தவிர இதில் பெரிய அளவாட்டு இருக்காது. அப்படியே ஒரு 4-5 இலை கருவேப்பிலை, கொஞ்சமாட்டு பெருங்காயப்பொடி, இந்த அளவு அப்படி தான் லைட்டாக ரஃப்பாக நம்ம தூவிக்கணும். அப்போ பாருங்கள், நம்ம அந்த புளி தண்ணியை கட்டியாக தான் வச்சுருக்கிறோம். கட்டினா தேவையான கொஞ்சம் தண்ணி தான் விட்டுருக்குறோம். இந்த நம்ம தக்காளியை உடச்சி விடுறது வசதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேணான்னா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து, இங்கே பாருங்கள் அழகாக உடஞ்சி வருது. இந்த மாதிரி உடச்சி விடணும். கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு கை கொண்டே உடச்சி விட்டால் போதும். ஒரு தக்காளி நம்ம ஒரு கை அப்படி உடைக்கிற டைமில் பாருங்கள் 3-4 துண்டாகுது. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு 5-6 நிமிஷத்தில் நம்ம வீடியோ பார்க்குற டைமில் 7-8 நிமிஷம் தெரியும். என்கிட்ட நான் பேசுகிற டைம் எல்லாம் இதில் ஆட் ஆகும். நீங்கள் செய்கிறதுக்கு மட்டும் பார்த்தாச்சுன்னா 5-6 நிமிஷம் கூட ஆகாதுன்னே சொல்லலாம். அவ்வளோ குயிக்காக முடியும். இங்கே பாருங்கள், எல்லாமே உடச்சி விட்டு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் நான் அடிஷனல் எல்லாம் மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்படியே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம அடுப்பு பற்ற வச்சு தாளிப்பு எல்லாமே போட்டு இந்த கலவை நம்ம என்னென்ன சேர்த்தோம், எவ்வளோ சேர்த்தோம்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். இதில் விட்டு நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம அப்படியே மல்லியில் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது. சூப்பரான அவசர ரசம், நம்ம அவசர ரசம்னு சொல்லிக்கலாம், ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகிட்டு கொஞ்சமாட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இது ஒரு 20 மில்லி அளவில் அந்த மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் நம்ம எக்ஸாக்ட்லி எவ்வளோ அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்னா இருந்ததுன்னா ரசத்தை பொறுத்தவரை கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக மேலே தெளிஞ்சு இருக்கிறது நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு 5-6 பீஸ் கடுகு தாளிப்பு போடுறேன். கடுகு தாளிப்பு போட்டோடனே இந்த மாதிரி வெடித்து வரணும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நம்ம நல்லா சூடானதுக்கப்புறம் தான் கடுகு தாளிப்பு போடணும். அப்படியே கடுகு வெடித்து வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 வத்தல் மிளகு, முழு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் பண்ணணும். நம்ம கம்மி அப்படிங்கிறதுனால தாளிப்பு போடாமல் இல்லை பொருட்களை கரெக்டாக சேர்க்காமல் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்களை கரெக்டாக சேர்க்கணும். அப்படியே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் அப்படி கருத்து போகப்பட பொடிச்சு வந்த உடனே பாருங்கள், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும்.
இது சேர்த்து நம்ம எல்லாமே தக்காளி எல்லாம் உடச்சி விட்டுருக்கிறதுனால அதிகப்படியாக ஒரு 2 நிமிஷம் போதும், நல்லா கொதித்து வரணும். அதாவது இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் மாறணும். 2 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டு. இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வருது. ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட காட்டுக்கு விட்டுக்கிட்டேன், கேமராவில் ஒரு சின்ன மிஸ்டேக்னால. இப்போ ரிவீல்ஸ் பண்ண நம்ம பார்த்தோம். நம்ம தாளிப்பு போட்டோன்னா நான் இந்த விஷயம் உங்களை வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். எல்லா மசாலாவுமே சேர்த்து நம்ம கரைச்சான பூண்டு மட்டும் தாளிப்பில் போட்டு வதக்கணும். அது மட்டும் வந்து ரிவீல்ஸ் பண்ண டைமில் வந்து அது கேமரா ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் உங்களுக்கு டைரெக்டாக காட்ட முடியும். இந்த பூண்டு எல்லாமே இதை வருது பாருங்கள், பூண்டு எல்லாம் சதைச்ச போட்டு கொஞ்சம் சுரசுரன்னு தான் நம்ம பிடிச்சோம். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பூண்டு. இது நம்ம தாளிப்பு போட்டோன்னே, அதாவது கடுகு, வத்தல் மிளகு, ஜீரகம் போட்டோன்னே இந்த பூண்டை போட்டு ஒரு வாட்டி லைட்டாக நம்ம ஷார்ட்டே பண்ணி தான் மசாலா எல்லாம் விட்டுருக்குறோம். இப்போ மசாலா எல்லாமே சூப்பராக கொதித்து வந்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துல 5 அப்படிங்கிற டைமில் நம்ம மொத்தத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவில் இருந்தாலே போதும். தண்ணி மசாலா எல்லாமே சேர்ந்து செழிப்பாக தான் இருக்குது. நம்ம ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்தை கூட ஏதாவது ஒரு கூட்டு பொரியல் ஏதாவது வச்சு தான் சாப்பிடுவோம். இது வந்து கல்யாண வீட்டு ஸ்டைல் தான். ஆனால் நம்ம கல்யாண வீட்டுக்கு ஒரே ஒரு மாற்றம் இருக்கும், நம்ம எல்லாம் வதக்கி பண்ணுறது ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பு தண்ணியெல்லாம் சாப்போம், திக்னஸுக்கு வேண்டி நம்ம அளவு ஜாஸ்தி வேணும். நம்ம வீடுகளில் பண்ணுற டைமில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த எளிய மெத்தட், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரசம் அப்படிங்கிற டைமில் அடிக்கடி செய்கிறது தான் இருந்தாலும் இந்த ஒரு சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும். நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து மல்லியில் தூவி அப்படியே வந்து சைடில் அந்த பசையெல்லாம் வரும் பாருங்கள், அதாவது தம் கட்டி வரது அப்படி சொல்லுவோம். வந்த உடனே ரசம் கொதிக்கிற முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கொத்து மல்லியில் நைஸாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப பெருசாக கட் பண்ணது, ரொம்ப சின்னதாக கட் பண்ணது. இப்படி பாருங்கள் கொதிக்கிற ஒரு கண்டிஷன் ஆகிட்டோம், கொதிக்கக்கூடாது. ஆனால் பாருங்கள் அப்படி எல்லா இடமே பசை வந்துட்டு கொதிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் ஆஃப் பண்ணி திக்னஸ் மாதிரி நம்ம கம்மியாக பண்ணாலும் ரொம்ப ரசம் அப்படிங்கிற ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், ரொம்ப கட்டியாட இருக்கக்கூடாது. சூப்பரான ரசம் ரெடி ஆகுது. நான் அப்படியே வந்து இன்னும் ஒரு 10 செகண்ட் போல் அப்படியே பச்சையில் பார்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணனால அந்த பசை கட்டின எல்லாமே வந்து அதாவது கொதிக்கிற தன்மை அப்படி அடங்க போகுது பாருங்கள். இன்னும் ஒரு 10 செகண்டில் எல்லாம் மறுபடியும் கொதிக்கிற மாதிரி அப்படி பாருங்கள் ஒரு கொதிக்கிற மாதிரி வருது. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். சூப்பரான குயிக்கான ரசம் ரெடி ஆகிட்டு. ஒரு கப்பில் அப்படியே கொஞ்சம் ரசம் எடுத்துருக்கேன் சுட சுட. நிஜமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம அதாவது கிட்டத்தட்ட கல்யாண வீடு ஸ்டைலில் பண்ணுற அதே டேஸ்ட் இதில் வருது. அதில் நம்ம அந்த பருப்பு தண்ணி, தேங்காய் தண்ணி எல்லாம் சேர்க்கறனால அதில் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். நம்ம அதை வந்து உண்மையான ஒரு விஷயம். மற்ற மாதிரி வந்து டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதே மாதிரி வந்து ரசம் பண்ணுறவங்க உங்களுக்கு சடனாக பண்ண அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் நீங்கள் டச் பண்ணி ஆல் அப்படி கொடுத்து செட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. நம்ம போடக்கூடிய வீடியோக்கு எல்லாமே உங்களுக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எப்படியோ நம்ம வாரத்தில் 2 புதிய வீடியோ போடுறது, ரொம்ப பிஸியான நேரங்களை மட்டும்தான் சில டைமில் ஒரு சின்ன பிரேக் வரும். மற்ற மாதிரி 2 புதிய வீடியோ போடுறோம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, டிஃபன் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், செய்து பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய டவுட் எல்லாம் கேட்குறீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒரு 5 பேர் அளவில் குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணது. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்து உங்களுக்கு அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.